Hi students, welcome to Edu Max. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th computer science ஸ்டூடண்ட்ஸ்க்கான important 2 mark, 3 mark and 5 mark and interior questions வந்து என்னென்ன இருக்கு important questions அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் பேட்சுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக சேனலை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நான் சாப்டர் வைஸ் நம்பர் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களோட தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புக்கில் மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ உங்களோட பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக்கில் மார்க் பண்ணி படிங்க. ஸோ சாப்டர் 1ல் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இருக்குன்னா ஸோ 1, 2, 3, 4, 5 ஸோ இது 5மே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் தான். அதே மாதிரி சாப்டர் 1ல் 3 மார்க்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா பார்ட் 3ல் வந்து 1, 2, 3, 4, 5 அண்ட் அதே மாதிரி பார்ட் 4 5 மார்க்ஸில் வந்து 1, 3, 4 வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 2ல் வந்து அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 அண்ட் 2 மார்க்ஸ் வந்து 1, 3, 4, 5 அண்ட் 5 மார்க்ஸ் வந்து 1, 2. சாப்டர் 3ல் வந்து 2 மார்க்ஸ் 1, 2, 3, 4 3 மார்க்ஸ் வந்து 1, 2, 3, 4 5 மார்க்ஸ் வந்து 1, 2. அண்ட் சாப்டர் 4ல் வந்து 2 மார்க்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 அண்ட் 3 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 அண்ட் 5 மார்க்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 எல்லாமே வந்து இதில் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5ல் வந்து 2, 3, 4, 5 2 மார்க்ஸ்க்கு பார்ட் 2ல். பார்ட் 3ல் வந்து 3 மார்க்ஸ் 1, 3, 4, 5 பார்ட் 4 5 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 6ல் வந்து 1, 2, 3, 4 1, 2, 4, 5 1, 3, 6 ஸோ இது வந்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரும். அதே மாதிரி சாப்டர் 7ல் வந்து பார்ட் 2 வந்து 1, 2, 3, 4, 7 பார்த்துக்கோங்க. பார்ட் 3ல் 3 மார்க்ஸ் வந்து 1, 2, 4, 6, 7 பாருங்கள். அண்ட் பார்ட் 4ல் வந்து 1, 2, 3, 5 பாருங்கள். அண்ட் அகெயின் சாப்டர் 8ல் வந்து 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 வந்து 3 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ்க்கு அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து 1, 2, 3 அண்ட் சாப்டர் 9ல் வந்து 1, 2, 3, 4, 6 அண்ட் பார்ட் 3ல் வந்து 3 மார்க்ஸ்க்கு வந்து 1, 3, 4, 5, 6 அண்ட் 5 மார்க்ஸ்க்கு வந்து 1, 3, 4 அண்ட் சாப்டர் 10ல் வந்து 1, 2, 3, 5 2 மார்க்ஸ்க்கு 3 மார்க்ஸ்க்கு வந்து 1, 3 அண்ட் 5 மார்க் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 11ல் வந்து 2 மார்க்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 2, 3, 5 வந்து 3 மார்க்ஸு 1, 3, 5 வந்து உங்களோட 5 மார்க்ஸ். அண்ட் அகெயின் சாப்டர் 12ல் வந்து 1, 2, 3, 5 வந்து உங்களோட 2 மார்க்ஸ் 1, 2, 3, 4 வந்து 3 மார்க்ஸ் 1, 3 வந்து உங்களோட 5 மார்க். அண்ட் அகெயின் சாப்டர் 13ல் வந்து பார்ட் 2 2 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 3 மார்க்ஸ் வந்து 1, 4, 5 5 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 அண்ட் சாப்டர் 14ல் வந்து 2 மார்க்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 3 மார்க்ஸ் வந்து 1, 2, 3, 5 5 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 அண்ட் அதே மாதிரி சாப்டர் 15ல் வந்து பார்ட் 2 2 மார்க்ஸ் வந்து 1, 3, 5 இருக்குது 3 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 இருக்குது 5 மார்க்ஸ் வந்து 1, 3 இருக்குது அண்ட் அகெயின் மாதிரி பார்ட் 2 16 சாப்டரில் வந்து 1, 2, 3, 4, 5 2 மார்க்ஸ் அண்ட் சாப்டர் 16ல் வந்து 3 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 5 மார்க்ஸ் வந்து 1, 2, 3 ஸோ இது வந்து உங்களோட புக்கில் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி படிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஈச் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டீரியர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்டீரியர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ஸோ அதனால் சாப்டர் வைஸ் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிவிட்டு அண்ட் சாப்டர்ஸ் வந்து எப்படி நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி இன்டீரியர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் கொஞ்சம் இன்னும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர் ஸ்கோர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுக்கலாம். ஸோ பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்தாலுமே இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சூப்பர் ஸ்கோர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் கிராஃப். ஸோ வந்து லாஸ்ட் சாப்டரில் வந்து சாப்டர் 16ல் இருக்க ஒரு 5 மார்க் அது அண்ட் ப்ரைவேட் மெம்பர் பப்ளிக் மெம்பர் ப்ரொடெக்டட் மெம்பர். ஸோ இது வந்து சாப்டர் 3ல் இருக்குது அண்ட் பைத்தான்லேயும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் கேட்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட்டில் வேணால் கேட்கலாம். இது 3 மார்க்ஸில் ஃபாலோ ஆகும். அண்ட் அதே மாதிரி வேரியஸ் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். ஸோ நெஸ்டட் டூப்பிள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இன்டீரியரில் இருக்க வேரியஸ் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். ஸோ அதுவும் பாருங்கள் அண்ட் கிளாஸ். ஸோ எல்லா கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏதாவது ஒன்று வரும் 2 மார்க்கில் 3 மார்க்கில்.
இல்லை 5 மார்க்கில் கூட கேட்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்லையும் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ். மோரோவர் நிறைய நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படித்து முடிச்சிருங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.